ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மஷ்ரூம் வச்சு கபாப் செய்ய போகிறோம். இதுக்கு எப்படி மசாலா போடுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பெப்பர் கொஞ்சம் பொடியாக போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், பெப்பர் பொடி பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 5-6 பச்சை மிளகா, இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போது ஒரு கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேங்க. இதையும் இதில் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ருங்க, 1 ஸ்பூன் மைதா பவுடர், 1 ஸ்பூன் மல்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூளுங்க, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போது மஷ்ரூமோட இது மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு பவுலில் போட்டாச்சு. இப்போது இந்த மஷ்ரூம் இது மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை இந்த மசாலா போட்டுக்கலாம். பவுலில் போட்டாச்சுங்க. இப்போ இந்த மஷ்ரூமும் மசாலா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1/2 hour ஊறட்டோங்க. அப்போ தான் டேஸ்டெல்லாம் ஊறி சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், ஊற வச்சாச்சு நல்லா. லாஸ்ட்டாக லெமன் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. இது ஒரு நல்லா ஒரு 1/2 hour ஊறட்டும். உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் கபாப் ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.